ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு DIY பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி டிஷர்ட்டை எப்படி ஒரு பேக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹேண்ட் பேக்கு கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போகிற மாதிரியான ஒரு பேக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சமாக பிரிண்ட் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். என்கிட்ட அதுதான் இருக்குது. உங்ககிட்ட நிறைய டிசைன், நிறைய பிரிண்ட், பூ இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் நான் வரைஞ்ச இடத்துல நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணின இந்த மேல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சோண்டு இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது நீங்கள் டிஷர்ட்டில் மட்டும் இல்லை, நல்ல கெட்டியாக இருக்கிற எந்த துணியில் வேணும்னாலும் பண்ணலாம். சுடிதாரோட டாப் இல்லை அப்படின்னா நல்ல டிசைன் இருக்கிற மாதிரி இருக்க, நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்க நைட்டியில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு குட்டி பீஸ் இருந்தால் போதும். தென் இந்த பீஸை இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுருண்டு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனியன் கிளாத் எடுத்துருக்கோம், அதனால இந்த மாதிரி சுருண்டு வரும். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் ஆயிடுச்சு. தென் இந்த டிஷர்ட்டை உல்டாவாக நான் திருப்பி வச்சுக்கிறேன். அதாவது தையல் பக்கம் வெளியில் தெரியிற மாதிரி நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ திருப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி மடக்கி அந்த ஓப்பன் பண்ணுற சைடு வெளியில் தெரியிற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வைக்கணும். அதே மாதிரி அந்த சைடில் இந்த இன்னொரு பீஸையும் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்துட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ தையல் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இது வரைக்கும் தையல் போட்டுட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். தையல் போட்டதுனால இந்த நம்ம உள்ள குட்டி பீஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் வேலை முடியல, அதனால மறுபடியும் உல்டாவா திருப்பிக்கிறேன். திருப்பினதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் பனியனை நேராக திருப்பி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் குட்டியாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்க போகிறேன் பாருங்கள். மேலே இருக்கிற கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரி குட்டியாக ஹோல் போட்டுக்கணும். நம்மளோட ஒரு விரல் மட்டும் உள்ளே போயிட்டு வர மாதிரி ஹோல் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுதான் அடையாளம். இப்போ நான் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி அந்த சைடும் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோப் வேணும். இது வந்துட்டு நீங்கள் லேசஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பழைய பேண்ட்டில் இருக்கிற நாடா நீங்கள் எடுத்துக்கோங்க, அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பழைய பேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ரோப் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ரோப் வேணும். இப்போ ஒரு ரோப்போட ஒரு எண்டில் இந்த மாதிரி சேஃப்டி பின் நான் வந்துட்டு குத்திக்கிறேன். தென் நம்ம பேண்ட்டு, பாவாடை இதில் எல்லாம் வந்துட்டு நம்ம நாடா கோர்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நான் இப்போ கோர்த்துக்கிறேன். அந்த ஹோல் வழியாக விட்டு இன்னொரு ஹோலுக்கு நான் எடுக்க போகிறேன். அந்த பின்னை அடுத்த ஹோலுக்கு நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த பின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ரோப்போட இன்னொரு எண்ட்லையும் சேஃப்டி பின் குத்தி பனியனோட பேக் சைடில் இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு ரோப்பை வந்துட்டு நம்ம கோர்த்தாச்சு. இதே மாதிரியே இன்னொரு ரோப்பையும் நம்ம கோர்த்து இதோட ஆப்போசிட் சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
இப்போது 2 ரோப்பையுமே கோர்த்தாச்சு. இந்த 2 ரோப்பையும் இந்த மாதிரி பிடிச்சு இழுக்கும்போது இந்த பேக் வந்துட்டு நமக்கு டைட் ஆயிரும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இந்த ஒரு சைடில் இருக்கிற ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி இந்த ஹூக் வழியாக நம்ம விட்டு 2யும் ஒன்றா பிடிச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஹூக் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணினோம். இதே மாதிரி அடுத்த சைட்லையும் நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போது பண்ணியாச்சு. நம்மளோட பேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த பேக் தான் வந்துட்டு இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாரு, அவருமே இந்த மாதிரி டைப் பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்காக தான் நான் இப்போ இதை செஞ்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.